ப்ரோனுக்கு கல்யாணம் ஆயிருச்சு. அப்படியா சங்கீதா? எஸ். அப்படிதான் ப்ரோ. வருவானுங்க பாருங்க இப்போ. லைனா வருவாங்க பாருங்க. வந்துட்டான்ல கந்தசாமின்னு ஒரு நாய். அப்துல்லா என்ன இப்படி உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்காவா? நான் டாபர் ரெட் யூஸ் பண்றேன். உப்புலாம் இல்ல, காரம் தான் இருக்கு. மணி எத்தனான்னு தெரியல. மணி எத்தனான்னு கேட்கறதுக்கு தான் எங்க வரியா? மணி எத்தனான்னு அங்க போய் உங்க வீட்ல பாரு. லித்விக் சாமி அண்ணா 2 பசங்க இருக்காங்க இந்த பேபிக்கு. எஸ். ஆமாண்ணா. கந்தசாமி நாயே, உன் அம்மா கிட்ட கேளு. ஓகே, உன் அம்மா கிட்ட கேளு, உன் அக்கா தங்கச்சிட்ட கேளு. அவளுங்களுக்கு என்ன சைஸோ அதே தான் சேம். ஓகே. கொஞ்சி பேசிட வேணும். கந்தசாமி, உன் அம்மாக்கும் அக்கா தங்கச்சிங்களுக்கும் என்ன சைஸோ அந்த சைஸ் தாண்டா நாயே. ஒரே அவ்வளோதான். ஹாய் அக்கா ஸ்ரீ. ஹாய், குட் ஈவினிங். சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? ஸ்ரீ நியூ சப்ஸ்கிரைபர். தேங்க்யூ ப்ரோ. இதுதான். இங்க ஒரு நாயி அவன் அக்கா தங்கச்சிட்ட பேசுற மாதிரி இங்க வந்து பேசிட்டு இருக்கான். மேடம் வணக்கம். முத்து திண்டுக்கல். வணக்கம் ப்ரோ. அப்படிதான் கண்டுக்காத. சில ஜென்மங்கள்லாம் இப்படிதான் இருக்கும். நாம எப்படி இங்க எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோமோ அதே மாதிரிதான் ஃபோன்லையும். சில பேர் நல்லவங்களா இருப்பாங்க, சில பேர் கெட்டவங்களா இருப்பாங்க. எல்லாத்தையும் அப்படி போயிட்டு இருக்க வேண்டியதான். வாழணும்ல. முத்து சகோ சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம் ப்ரோ. நீங்க சாப்பிட்டீங்களா? லித்விக் சாமியானா? லித்விக் சாமியானா கோபப்படாதீங்க. அவனே ஒரு கேடு கட்டவன். அவன்கிட்ட அவங்க அம்மா நல்லவங்களா இருந்து பெத்திருந்தா மற்றவங்கள வந்து கஷ்டப்படுத்த மாட்டாங்க. அவங்களே ஊர் மேய்ஞ்சி பெற்றிருப்பாங்க போல இருக்கு. அதனால தான் அவன் வந்து அப்படி பேசிட்டு போகிறான். ஸோ நம்மளாம் லைவ்ல இருக்கோம், அவங்களெல்லாம் பேச முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கான். அவங்க ஆத்தா சரியா இருந்தா தானே அவன் வந்து சரியா பேசுவான். பிளாக் பண்ணுங்க அக்கா. அந்த கமெண்ட் பார்த்தாலே ஸ்ரீ அது ஒரு கேடுகட்ட நாய். அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அதை பிளாக்லாம் பண்ண முடியாது. ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன். முத்து சாப்பிட்டேன்ப்பா. சாப்பிட்டீங்களா ப்ரோ? ஓகே. லித்விக் சாமி அண்ணா டென்ஷன் ஆகுது. டென்ஷன்லாம் ஆகாதீங்க. அது ஒரு நாய், அவ்வளோதான். நம்மளை வந்துட்டு ஒரு பப்ளிக்ல இப்படி கமெண்ட் பண்றான்னா அவங்க வீட்டு பொம்பளைங்கள்ட்டலாம் அவன் எப்படி நடந்துப்பான்னு யோசிச்சு பாருங்களேன். அவன் எவ்வளோ ஒரு கேவலமான பிறவியா இருக்கும். எந்த ஊர் உங்களுக்கு? மணி பிரதர், நாங்க வந்து விருதாச்சலம். ஸ்ரீ யாருக்கு? அவரு புரியல. ஆப்ஷன் கொடுங்க. என்ன ஆப்ஷன்? மேட்ரட்டா? புரியலையே எனக்கு. தலை காயவே இல்லை, அதனால அப்படியே போட்டுண்டி. ஈரமா இருக்கா? இங்கெல்லாம் ஈரமாவே இருக்கு. நல்ல மழையா உங்க ஊர்ல? மணி ப்ரோ, எங்க ஊர்ல இப்ப 2